சார் லோகேஷ் சார், வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அப்புறம் சார் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சார். சரிங்க சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ நல்லா தான் சார் இருக்குது தோட்டம். பட் ஆனால் ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது சார். இந்த வெயிலில் வந்து எப்படி தான் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில. உரமாக கொடுக்குறோம், ஆனால் இருந்தாலும் இந்த சில நோய்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒரே மருந்து நம்ம உரமாகவும் பயன்படணும், நோயும் தீரணும். அதே மாதிரி இந்த வறட்சியை தாங்கி இந்த வெயிலை தாங்குற மாதிரியா இருக்கணும். ஏதாவது இருக்கா சார் அது மாதிரி மருந்து? அப்போ நீங்கள் ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஒரே மருந்தில் எல்லாத்துமே போகணுன்னு. அதுக்கு நம்ம கொடுக்கணுன்னா நம்ம ரொசீவா கொடுக்கலாம் சார். நம்ம நிறையா வந்து ஏலத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம நிறைய வாழை போடுறவங்களும் நிறைய கேட்டுட்ருக்காங்க. சரிங்க சார். சார் இது வந்து மித்த செடிகளுக்கும் நல்லா இருக்குமா, வெறும் ஏலத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது ரொம்ப டாப்பில் இருக்கிறது வந்து வாழைக்கும் நெல்லுக்கும் தான். அப்போது நீங்கள் வந்து ரொசீவான்னு சொல்லப்படக்கூடிய மெத்தலோபாக்டீரியம், நம்ம நேர்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய அந்த மெத்தலோபாக்டீரியம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் சார், ஏலக்காயில் ஃபுல்லாகவே மெத்தலோபாக்டீரியம் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ரொசீவா குறிப்பாக யூஸ் பண்ணும்போது இது ஒரு நல்ல டெக்னாலஜி சார். இந்த டெக்னாலஜி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து இது கூட வந்து நம்ம நிறைய அதர் மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்குறனால ஆட்டோமேட்டிக்காக செடியில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுது சார். நம்ம ஏலத்துக்கு நிறையா பேசியிருக்கோம். பட்டு ஏலமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வாழையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மித்த பயிர்களாக இருந்தாலும் சரி, எந்த காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, தக்காளி, ஈவன் நெல்லாக இருந்தால் கூட சரி, இந்த ரொசீவா மெத்தலோபாக்டீரியம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது சார். எல்லாருக்கும் நம்ம சாம்பிள் அடிப்படையில் நம்ம நிறையா பேர்த்து கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த க்ராப்புக்காக இருந்தாலும் சரி, டோசேஜ் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஒரு 400 to 500 மில்லி, 300 மில்லியிலேருந்து நீங்கள் 500 மில்லி வரையும் ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ட்ரிப்பில் ஏற்றி விடுறதா சார்? ட்ரிப்லையும் தாராளமாக ட்ரிப்லையும் நீங்கள் ஏற்றி விடுங்க, குளிப்பாட்டியே அடிங்க. இது வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லை, பஞ்சில் நீங்கள் எதில் வேணால் உங்களோட வாழைத்தாரோட பஞ்சில் நீங்கள் இதுக்கு தான் கிடையாது. ஓகே ஓகே. அதாவது வாழையில் வந்து எனக்கு இந்த வெடி வாழை வருது, தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு வந்து காய் நல்லா ஊற மாட்டேங்குது, தாராளமாக. வெடிவாழைன்றது வந்து ஜென்ரலாக அது ஒரு டெஃபிஷியன்சி தானே சார்? இல்லை, வெடிவாழை வந்து டிசார்டர் டெஃபிஷியன்சி தான். பட் அது லேட்டராக டிசீஸாகவும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழுத்த ஒரு நல்ல ஒரு ரைப்பன் ஸ்டேஜில் ஆகக்கூடிய ஒரு தாரை நம்ம வெட்ட போகிறோம்னா அந்த இதில் கரெக்டாக வந்து நமக்கு அப்போ மரம் விழுகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பொருளாதார ரீதியில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அப்போ போய் எந்த ஒரு ரெக்கவர் பண்ணாலும் நமக்கு நடக்காது. ஆனால் மந்த்லி ஒரு டைம் கூட நீங்கள் இந்த ரொசீவாவை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தாராளமாக. ஓகே சார். இந்த ஏலத்தில் கொடுக்குற அதே ரொசீவா தான் இப்போ கொடுக்குற அதே ரொசீவா தான் இதே வெயில் காலத்தில் இப்போ பனானாவுக்கும் கொடுக்கும். பனானாக்கெலாம் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நீங்கள் தண்டில் இருந்து இலை, உங்களுக்கு எவ்வளோ தூரம் இலை பஞ்சு, நீங்கள் எல்லாத்துக்குமே தார் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வேரில் நீங்கள் ட்ரென்ச் பண்ணலாம். இது கூட இன்னொன்று ஒரு இதுவும் நல்ல இன்னும் எஃபிஷியன்ஸியாக ஒர்க் ஆகுன்னா நம்ம வந்து நீங்கள் இது கூட வந்து வாட்டர் சாலிபிள்ஸ் எது கூடனாலும் சேர்த்துக்கலாம், சீவீடு சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து அமினோ ஆசிட் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல எஃபிஷியன்ஸி ஒர்க் பண்ணணும். இல்லை இன்றைக்கி இன்னொரு பாக்டீரியா கொடுக்கணும், இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நோயை கட்டுப்படுத்தணும், இன்னொரு பாக்டீரியா கொடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக ப்ரோபஸ், நம்ம பெசிலஸோட கன்சோர்ஷியா நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருப்போம். அந்த பெசிலஸோட கன்சோர்ஷியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பெசிலஸ் கன்சோர்ஷியாவை இது கூட ஆட் பண்ணுறோம், நம்ம ரொசீவா கூட ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெசிலஸ் கன்சோர்ஷியா ரொசீவா கூட ஆட் ஆகும்போது ரெண்டோட எஃபிஷியன்சியும் பயங்கரமாக பில்டப் ஆகும். இது ரெண்டும் ஒரு அசோசியேட்டாக ரொம்ப நல்லா பில்டப் ஆகும். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரென்ச்சிங்கில் கொடுக்கும்போது நீங்கள் இது கன்சோர்ஷியம் ஆஃப் பெசிலஸ், ப்ரோபஸ்ங்கிறது கன்சோர்ஷியம் ஆஃப் பெசிலஸ். அப்போது இதில் வந்து பெசிலஸ் மெகாத்தீரியம் இருக்குது, பெசிலஸ் சப்டிலிஸ் இருக்குது, உங்களுக்கு பெசிலஸ் பியூமிலிஸ் இருக்குது, பெசிலஸ் அமிலோலிக்யூஃபேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரொசீவாவில் பார்த்தா கூட ஒரு பெசிலஸ் ஆல்டிடியூடினஸ்ன்னு இருக்குது. இப்போ இவ்வளோ பெசிலஸ் சேரும்போது, இப்போ பெசிலஸ் சப்டிலஸ் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு டிசீஸ் ரூட் ராட்டு, ஃபியூசேரியம், இந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த பெசிலஸ் மெகாத்தீரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசேஷன், சில இடத்துல பாஸ்பரஸ் கூட சல்பேஸ் சில ஸ்டடீஸ்லாம் சொல்கிறாங்க இந்த பெசிலஸ் பீஸும் போது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது போல் இருக்க ஒரு சர்வரோக நிவாரணி ஒரு ஆட்டோமேட்டிக்காக செடி நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பூச்சி கேட்கணும், என்ன சார் பூச்சி நீங்கள் இதுவரை எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு. இல்லை செடி ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆயிரும். பூச்சி வந்து கடிச்சாலும் அதுக்கான ஒரு பொருளாதார இழப்பு நமக்கு கிடையாது. பூச்சி வந்து இந்த ஈகோ சிஸ்டத்தில் ஒரு அங்கம் தான். அப்போ அது வந்து உங்களோட செடியை தேடி வந்து சாப்பிட்டாலும் உங்கள் செடிக்கு அதுக்கான டாலரண்ட் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற நியூட்ரியன்ட்னால மட்டும் அதை பில்ட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசீஸ் கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு ஒரு வெப்பம்,
வெப்பசலனம் இந்த அது வந்து சூடுனால குறைக்குது. அதெல்லாம் எல்லாம் குறைக்குது. ம். இன்டைரக்டா நமக்கு பூச்சியோட இதையும் குறைக்குது. அதே நேரத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய அன்னபிள் ஃபார்ம்ல இருக்க எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கூட அவைலபிள் ஃபார்ம்ல எல்லாம் ஓகே மாத்தி கொடுக்குது. வளங்களை எடுத்து கொடுக்குது. வளங்களை எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த ஓகே, 2 ஓகே, வேலையெல்லாம் இது ஃபுல்லா தாராளமா பண்ணுது. இது கூட வந்து நீங்க ஜென்ரலா வந்து நீங்க ஒரு பயோஸ்டிமுலன்ஸ்லாம் சேர்த்து பண்ணும்போது ஓகே ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அது ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த காம்போல ரொசீவா ப்ரோபஸ் ஆமா. அது கூட ஒரு ரொசீவா நீங்க நாட்டுல இருக்கக்கூடிய காய்கறிக்கோ அல்லது வந்து வாழைக்கோ நீங்க வந்து மித்த பப்பாளிக்கு நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். காய்கறி பயிர்களுக்கு எந்த காய்கறி பயிருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெல்லிக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு 400 மில்லில இருந்து 500 மில்லி ஓகே சார் ரொசீவா, ஒரு 400 மில்லில இருந்து 500 மில்லி ப்ரோபஸ், இது ரெண்டையும் சேர்த்து நீங்க அடிச்சும் கொடுக்கலாம், ட்ரென்ச்சிங்கும் கொடுக்கலாம், ட்ரிப்லையும் கொடுக்கலாம், ஃபெர்டிகேஷன்லையும் கொடுக்கலாம், அதர் வாட்டர் சல்யூபிள்ஸோட சேர்ந்தும் கொடுக்கலாம், அதர் பயோஸ்டிமுலன்ஸோட சேர்ந்தும் கொடுக்கலாம். பயோஸ்டிமுலன்ட்னா பிளான்ட் growth regulator எது பிளான்ட் வேணாலும் growth கூட எது கூட வேணாலும் சேர்த்து சேர்த்து கொடுக்கலாம். இதனால உள்ள இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்க்கு எந்த அஃபெக்ஷனும் கிடையாது. இது நல்ல டெக்னாலஜியில் மேடப் ஆஃபர்னால எந்த ஒரு அஃபெக்ட்டும் வராது. இல்ல எஃபெக்ட்ஸும் அந்த மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு வராது. இந்த சம்மருக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.